ஒரு காலத்தில் அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலைப்பட்டி. அந்த கிராமம் பச்சை வயல்கள், பெரிய மரங்கள், சிறிய வீடுகள் என்று மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஹரி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவன். ஹரி மிகவும் நல்ல மனசுடையவன். அவன் தனது ஆடுகளை வெறும் மிருகங்களாக நினைக்கவில்லை. அவையெல்லாம் அவனுடைய குடும்பம் போலவே இருந்தன. ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே ஹரி எழுந்து விடுவான். அவன் தனது ஆடுகளை அழைத்துக் கொண்டு அருகிலுள்ள காடு மற்றும் மலைப்பகுதிக்கு சென்று பச்சை புல் மேய்ப்பான். அந்த ஆடுகளில் ஒரு வெள்ளை நிற அழகான ஆடு இருந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு மற்ற ஆடுகளைப் போல இல்லை. அது எப்போதும் ஹரியை மிகவும் விரும்பும். ஹரி எங்கு சென்றாலும் சின்னு அவனை பின்தொடரும். ஒரு நாள் காலை ஹரி வழக்கம்போல் தனது ஆடுகளை அழைத்துக் கொண்டு காட்டிற்குள் சென்றான். அன்று காடு மிகவும் அமைதியாக இருந்தது. பறவைகள் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. மரங்களின் இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. ஆடுகளெல்லாம் மகிழ்ச்சியாக பச்சை புல் மேய்ந்து கொண்டிருந்தன. ஹரி ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தான். சில நேரம் கழித்து ஆடுகள் மெதுவாக காட்டின் ஆழமான பகுதிக்குள் சென்றன. ஹரியும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றான். ஆனால் சில நேரத்தில் திடீரென்று காடு மிகவும் அமைதியாக மாறியது. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. ஹரி அதிர்ச்சியடைந்து திரும்பி பார்த்தான். மரங்களின் பின்னாலிருந்து ஒரு பெரிய புலி வெளியில் வந்தது. அதை பார்த்ததும் ஹரியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் மிகவும் பயந்தான். அந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இருந்து ஒரு பெரிய சிங்கமும் வந்தது. இப்போது ஹரி நடுவில் மாட்டிக்கொண்டான். ஒரு பக்கம் புலி, மற்றொரு பக்கம் சிங்கம். ஹரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடி மறைந்தன. ஆனால் ஒரு ஆடு மட்டும் ஓடவில்லை. அது சின்னு. சின்னம் மெதுவாக ஹரி அருகில் வந்து நின்றது. அது புலியையும் சிங்கத்தையும் பார்த்தது. ஹரி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சின்னு திடீரென்று உரக்க கத்தி புலி நோக்கி ஓடியது. புலி அதிர்ச்சியடைந்தது. ஒரு சிறிய ஆடு இவ்வளவு தைரியமாக தன்னிடம் வருவதை அது எதிர்பார்க்கவில்லை. சின்னு தனது கொம்புகளை உயர்த்தி புலியை தள்ள முயன்றது. புலி கொஞ்சம் பின்னால் நின்றது. சிங்கமும் அந்த காட்சியை பார்த்து குழம்பியது. அந்த நேரத்தில் ஹரிக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அவன் அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்தான். அதை ஒரு பெரிய மரத்தின் மீது வீசினான். அதனால் ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. அந்த சத்தம் கேட்டதும் புலியும் சிங்கமும் பயந்து பின்னால் திரும்பின. அவை மெதுவாக ஓடி காட்டுக்குள் மறைந்தன. ஹரி நிம்மதியாக மூச்சுவிட்டான். அவன் சின்னுமை கட்டி அணைத்தான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. சின்னு, நீ இல்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவன் சொன்னான். அதற்கு பிறகு ஹரி தனது ஆடுகளை அழைத்துக் கொண்டு மீண்டும் கிராமத்திற்கு திரும்பினான். அவன் அந்த சம்பவத்தை கிராம மக்களிடம் சொன்னான். அதை கேட்ட கிராம மக்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிறிய ஆடு தனது மேய்ப்பவனை புலி மற்றும் சிங்கத்திலிருந்து காப்பாற்றியது என்பது அனைவருக்கும் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. அந்த நாள் முதல் சின்னு அந்த கிராமத்தில் ஒரு தைரியமான வீர ஆடாக அறியப்பட்டது. ஹரி தினமும் சின்னுவை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டான். அவன் ஒருபோதும் அந்த ஆட்டின் துணிவை மறக்கவில்லை. உண்மையான நட்பும் அன்பும் இருந்தால் சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும். சின்னு மற்றும் ஹரியின் நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.